தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, கடவுளே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றி புகழுகிறோம். உம் திருமுன்பாக நாங்கள் பணிந்திருக்கிறோம். நீரே எங்கள் வாழ்வின் ஊற்று, நீரே எங்கள் வழியாக இருக்கிறீர். எங்கள் வாழ்வின் இருளான பகுதிகளில் நாங்கள் ஒளியை பெற்று மகிழ்வோடு இருக்க நீரே எங்களுக்கு மீட்பர் இயேசுவை கொடுத்திருக்கிறீர். அப்பா, எப்போதும் இந்த ஒளியில் நாங்கள் மகிழ்ந்திருக்க செய்வீராக, இயேசுவில் மகிழ்ந்திருக்க செய்வீராக. அதே இயேசுவின் பெயரால் மன்றாடி கேட்கிறேன், உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பிற்குரியவர்களே, ஒரு பணியாளனாக, இயேசுவினுடைய பணியாளனாக, உண்மையின் பணியாளனாக இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தியிலே 22-24 நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிற அவர், பெரியவர் எனப்படுபவர், ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிறார். அப்படி என்றால் நாம் யார்? நாம் எல்லாரும் பணியாளர்கள். பணியாளருக்குரிய தகுதி என்ன? தாழ்ச்சி. தன்னுடைய உண்மை நிலை அறிவது. தான் வெறும் பணியாளன் தான். வாழ்வை ஆண்டவரிடமிருந்து பெற்று கொடுப்பவர்தான். தர்மம் கொடுத்தாலும் கூட கடவுள் கொடுத்த செல்வத்தை எடுத்து கொடுப்பவன் தான். நான் பெரிய செல்வந்தன் அல்ல, கடவுள்தான் அந்த செல்வந்தன். ஒரு ஆசிரிய பணி செய்தாலும் கூட என்னுடைய அறிவிலிருந்து நான் எடுத்து கொடுக்கிறேன் என்று அல்ல, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற அறிவை பகிர்ந்து கொள்கிறேன். நான் பணியாளன் தான். ஆண்டவர் இயேசு அப்படி செய்தார். நான் போதகரும் ஆண்டவருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் அப்படி செய்ய வேண்டும். God bless you. Praise the Lord.